வெல்கம் டு திருஷ் விஷன். ஸோ இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு 3 படங்கள் அண்ட் இதுல 2 படம் வந்துட்டு ஜாலியான காமெடி படங்கள் அண்ட் இதுல ஒரு படம் வந்துட்டு எப்படா ஓடிடில வரும் அப்படின்னு வெயிட் பண்ணது. ஸோ அந்த 3 படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம சிரஞ்சீவியோட மனசங்கர வரப்பிரசாத் காரு. இந்த படம் ஜி ஃபைல தமிழ்ல பிங்கில இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க விசுவாசம் படத்தோட கதையே கொஞ்சம் அப்படி இப்படின்னு படிட்டீங்கலாம் பார்த்து ஒரு நாள் வித்தியாசமா எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த படத்துல அடுத்தது இதான் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலுமே வந்துட்டு படம் எங்கேயும் போர்டு வைக்காம அங்க காமெடிலாம் நல்லா வச்சு சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. முக்கியமா இதுல நம்ம சிரஞ்சீவியை ஒரு மாதிரி ஹியூமர் மூட்ல பாக்குறது நல்லாவே இருக்கு. மனுஷன் நல்லாவே பண்ணியிருந்தாரு. அண்ட் வெங்கடேஸ்வர சீனும் வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. அண்ட் நயன்தாரா வந்துட்டு விசுவாசம் படத்துலயும் அவங்க தான் இருப்பாங்க, இந்த படத்துலயும் அவங்க தான் இருக்காங்க. ஸோ அந்த படத்துல இருந்தாலும் இந்த படத்துல அவங்க கேஷ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஓகே லெவல் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி அவங்க கிட்ஸா 2 பேர் வராங்க, அவங்களும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரை எந்தவித எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேமிலியோட பாக்குற மாதிரி ஒரு ஜாலியான ஒரு டைம் பாஸ் படமா இருக்கும். 2வது படம் அனக நகை உட்காராஜ். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ் தமிழ் டப்பிங்ல இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு வாழ்ந்த கடை ஜமீன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து நான் ஒரு பணக்கார பொண்ணை தானே கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு அவர் இருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு இந்த படத்தோட கதை. இந்த படத்துல காமெடிக்கு மச்சமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட இடங்களில் ஹியூமர்லாம் சூப்பரா இருக்கும். முக்கியமா நவீன் போலீஸ் செம்மையா பண்ணிருப்பாரு. வேற லெவலா இருக்கும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் மீனாட்சி சௌத்ரியுமே சூப்பரா பண்ணிருப்பாங்க. அண்ட் இந்த படத்துல ஒரு சில விஷயம் வந்து இதான் நடக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிருப்போம். அந்த விஷயம் நடக்கும். ஆனா மத்தபடி உங்களை எங்கேயுமே போர்டு கேட்காம ஏகப்பட்ட இடங்களை என்டர்டெய்னிங்கா ஜாலியா சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த படத்தையுமே எந்த வித எக்ஸ்பர்ட்ஸ் இல்லாம படத்தை ட்ரை பண்ணிப்பாங்க. இதுவும் ஃபேமிலியோட பாக்குற மாதிரி ஒரு ஜாலியான படமாவே இருக்கும். அண்ட் முக்கியமா மனசங்கர வரப்பிரசாத் காரு அந்த படமா இருக்கட்டும், அப்புறம் அந்த அனகனக உட்காராச்சு, இந்த 2 படத்துலயும் வந்துட்டு டியூரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த 2 படங்களுமே இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்கா சூப்பரா இருந்திருக்கும். ஸோ அது மட்டும் இந்த படத்துல கொஞ்சம் டிராபேக் படிச்சு இந்த 2 படத்துலையுமே. ஸோ அடுத்து 3வது படமான பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் இப்போ ஜியோஸ்ல இப்ப தமிழ்ல பின்னாடி இருக்கு. ஏகப்பட்ட நாளா வெயிட் பண்ணிட்டே இருந்தது. ஏன்னா வந்துட்டு தியேட்டர்ல பாக்குறப்பெல்லாம் மிஸ் பண்ணிருப்பீங்க, நானும் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எப்படா ஓடில வரும் அப்படின்னு வெயிட் பண்ணது. ஸோ ஃபைனலா பார்த்தாச்சு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, நம்ம பிரெடேட்டர் வந்துட்டு தன்னோட இன்னத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு பெரிய விஷயத்தை எதிர்க்க தயாராகுது. ஸோ இதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு படத்தோட கதை. இந்த படத்துல விஷுவலா நம்மளை மிரட்டி விட்டுருப்பாங்க. அதுலயும் வந்துட்டு எது சிஜி எது ரியல் நமக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருப்பாங்க. அதுலயும் முக்கியமா ஏகப்பட்ட கிரியேச்சரை காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. மெயினா இதுல பிரெடேட்டர், தியா, அப்புறம் ஒரு ஜந்து இருக்கும். அந்த 3 பேர் கூட அந்த பாண்டிங் அது நல்லா இருந்துச்சு. அவங்க 3 பேர் பண்ணக்கூடிய அந்த வேலை அட்ராசிட்டி எல்லாமே வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இதுல பிரெடேட்டர் வந்துட்டு நான் மனுஷங்களோட ரொம்ப கேவலமான விளையாடா அப்படின்னு பண்ற சில விஷயம் வந்துட்டு உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு சொல்லலாம். அண்ட் மிக முக்கியமா பிரெடேட்டர் எமோஷனலா பண்ற ஏகப்பட்ட விஷயம் வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு சொல்லலாம். எப்பவுமே பிரெடேட்டர் வில்லனா பார்த்துட்டு அவன் வந்து எப்படியா தப்பிச்சிருங்கடா, அவன் எப்படியா கொண்டுருங்கடா அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஆனா இந்த படத்துல பார்க்கும்போது நீ நல்லா வந்தாங்க, உன் சைடு பார்க்க முடியா, மன்னிச்சிரியா அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த படத்தை பொறுத்தளவும் எந்தவித எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல படமா இருக்கும். இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்தவித அடக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ ஃபேமிலியோட பார்க்கவே ஒரு நல்ல படம் தான் சொல்லலாம். இந்த 3 படத்துல ஃபர்ஸ்ட் நான் சொன்ன 2 படம் வந்துட்டு ஆகா அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒரு ஜாலியான டைம் பாஸ் படமா இருக்கும், டீசென்ட் வாட்சா இருக்கும். அண்ட் கடைசியா சொன்ன பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல படமே சொல்லலாம். தியேட்டர்ல மிஸ் பண்ணிருந்தேன். இந்த படம் இப்போ ஜியோஸ்ல தமிழ்ல போய் சினிமா இருக்கு. ஸோ அந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த 3 படத்தை எங்க பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா ஏகப்பட்ட வீடியோஸ் அடுத்தது வர காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா வந்துடும். இந்த தடவை மிஸ் ஆகாது. ஸோ மறக்காம திருஷ் விஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.